வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கை வெளியில் பார்த்தவங்களுக்கு மட்டும் மிகவும் சாதாரணமாக தெரிந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் எப்பொழுதுமே சிரித்துக் கொண்டிருப்பீங்க. பேசக்கூடிய நபர்கள் எல்லாருடனும் அவங்க எப்படி இருக்காங்களோ அந்த அளவுக்கு மாறக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீங்க. ஆனா அந்த சிரிப்புக்குள்ள யாருக்கும் தெரியாத ஒரு குழப்பங்கள் நிச்சயமாக இருக்கும். யாரை நம்புவது என்ற ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்காமல், விடை கிடைக்காமல் அந்த ஒரு குழப்பம் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் ஒருவரை நம்ப ஆரம்பித்த உடனே உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு ஒரு புதிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கும். அந்த ஒரு நபர் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை காயப்படுத்தி இருப்பாங்க. அந்த ஒரு துரோகம் தாங்க அந்த ஒரு துரோகமாக அது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா தவறான வார்த்தைகளாக இருக்கலாம். அதுவும் இல்லை அப்படி என்றால் நம்பிக்கையை உடைக்கக்கூடிய ஒரு செயலாக கூட இருக்கலாம். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். ஏற்பட்டு அது உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை நிச்சயமா கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். அதிலிருந்து இன்னமும் வெளிவர முடியாமல் நீங்கள் கஷ்டத்திற்கு ஆளாக்கப்பட்டு கொண்டேதாங்க இருப்பீங்க. இதெல்லாம் ஏன் நடந்ததுன்னு தெரியுமா? நீங்கள் மனிதர்களை அவங்களாக இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பார்த்திருப்பீங்க. நீங்க நல்ல மனசு கொண்டவங்க தான் என்பதால் மற்றவங்களும் அப்படித்தான் இருப்பார்கள் என்று நீங்க நம்பியிருப்பீர்கள். அதுதான் மிகப்பெரிய ஒரு தவறாக இருக்கும். ஆனால் உண்மையில் எல்லாரும் அதே மனசு கொண்டவங்க கிடையாது. அதனால தான் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நம்பிக்கையை வைத்த போது அதற்கான முடிவு ஏமாற்றமாக மாறிக்கொண்டே இருக்கும். இந்த உலகத்துல எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். யாரிடம் எப்படி பழகணும், தெரியாத நபரிடம், புதிய நபர்களிடம் நம்ம எந்த அளவுக்கு பழக்கத்தை வைத்துக் கொள்ள வேண்டும், எந்த அளவுக்கு நம்பிக்கையை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிந்து நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு மனிதராக நிச்சயமாக மாறி விடுவீங்க. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் இதுவாகத்தான் இருக்கும். நான் தவறா, இல்லை அவர்கள் தவறா என்று பல கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும். சில விஷயங்களை செய்திருப்பீர்கள், சில விஷயங்களை செய்யாமல் கூட விட்டிருப்பீங்க. இந்த மாதிரியான சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டவுடன் இது என்னுடைய தவறா, மற்றவங்களுடைய தவறா அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகளை நீங்க எழுப்புவீங்க. நீங்கள் வெளியில எவ்வளவுதான் சிரித்து கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள்ள உடைந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. அந்த உடைப்பு தாங்க உங்களுடைய ஒரு நாளில் ஏற்பட்டது கிடையாது. அது மெதுவாக ஒவ்வொரு அனுபவத்தாலும் உங்களுக்கு உருவானதாக இருக்கும். ஆனால் அதனை நீங்கள் மொத்தமாக வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு வலிகள் இருக்கும். ஆனால் அந்த வலிகள் யாருக்குமே தெரியாதுங்க. அதை உங்களுடைய மனதிற்குள்ளேயே நீங்கள் வைத்துக் கொள்வீங்க. சின்ன சின்ன அனுபவங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு ஏற்பட்டு பெரிய பெரிய மனதில் பெரிய பெரிய வலியாக தேங்கி கிடக்கும். அந்த ஒரு வலியை யாராலும் குணப்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு சில அனுபவத்தால் ஏற்பட்ட வலியாக இருக்கும். நீங்கள் யாரிடமும் சொல்லாமல் அந்த ஒரு வலியை உள்ளே வைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. உங்களுடைய கண்ணீர் எதுவுமே வெளியில் வராது. ஆனால் உள்ளுக்குள்ள அது தினமும் உங்களை காயப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆனால் அதை நினைத்து நீங்க வருத்தப்படுவீங்க. ஆனால் வெளியில் எதையுமே நீங்க சொல்ல மாட்டீங்க. ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையில வந்திருப்பாங்க. அவங்க உங்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நபரா கூட இருந்திருப்பாங்க. நீங்க அவங்கள முழுமையா நம்பியிருப்பீங்க. ஆனா அவங்களுடைய உண்மையான மனதை அவங்களிடம் நீங்க திறந்து பேசியிருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு நபர் தாங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு காயத்தை கொடுத்திருப்பாங்க. ஆரம்பத்துல அதை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாம தான் இருந்திருக்கும். ஆனால் போக போக அது அனைத்தையும் நீங்கள் பார்த்து தெரிந்திருப்பீங்க. அந்த ஒரே ஒரு அனுபவம் தாங்க உங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் மாற்றியிருக்கும். ஆனா அந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு ஆரம்பத்தில் எதுவுமே தெரிந்திருக்காது. போக போக அதனை பத்தி நீங்களே தெரியவும் ஆரம்பித்திருப்பீங்க. நீங்க யாரையும் எளிதா நம்ப மாட்டீங்க. நீங்கள் பேசினாலும் ஒரு நன்றாகத்தான் பேசுவீர்கள். இருந்தாலும் ஒரு டிஸ்டன்ஸை வைத்துதான் அவர்களிடம் நீங்க பழக ஆரம்பிப்பீங்க. நீங்க எவ்வளவுதான் சிரித்தாலும் உங்களுடைய மனதை முழுமையாக யாரிடமும் வெளிப்படுத்த மாட்டீங்க. மனதிற்குள் என்ன இருக்கு அப்படின்னு யாரிடமும் நீங்கள் காட்டிக்கொள்ளவும் மாட்டீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. நீங்க அடிக்கடி ஒரு விஷயத்த கவனித்து கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டே இருக்கும். ஒரே மாதிரியான மனிதர்கள், ஒரே மாதிரியான சூழ்நிலைகள், ஒரே மாதிரியான ஏமாற்றங்கள். இதெல்லாம் ஏன் என்றால் நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அதை நீங்க கவனிக்கவே மாட்டீங்க. நீங்கள் யாரை தேர்வு செய்கிறீர்கள்? எவ்வளவு விரைவாக நம்புகிறீங்க? எங்கு எல்லை வைக்க வேண்டும்? இந்த ஒரு விஷயங்கள்ல உங்களுக்கு தெளிவு என்பது இல்லாமல் இருந்திருக்கும். அதனால தான் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு அதே ஒரு பாடத்தை மீண்டும் மீண்டும் கொடுத்து கொண்டிருக்கும். நீங்கள் என்னதான் செய்தாலும் அந்த ஒரு பாடத்திலிருந்து உங்களுக்கு தெளிவானது கிடைக்கவே கிடைக்காது. அது உங்களுடைய மேலும் மேலும் உங்களை கஷ்டத்திற்கு ஆளாக்கி கொண்டேதாங்க இருக்கும். அந்த கஷ்டத்திலிருந்து நீங்கள் வெளிவர முடியாம இன்னும் நீங்கள் அதனை நினைத்து வாழக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே இருப்பீங்க. நீங்க அதிகமாக சிந்திக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான். ஒரு விஷயம் நடந்தால் அதை நீங்கள் பல கோணங்களில் யோசிக்கக்கூடியவங்க. அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க? நான் என்ன தவறு செஞ்சேன்? இதை எப்படி சரி செய்யலாம் என்று தொடர்ந்து நீங்க சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. அந்த ஒரு சிந்தனை உங்களை முன்னேறி விடாமல் தடுத்து கொண்டேதாங்க இருந்திருக்கும். அது உங்களை மேலும் உங்களுக்கு சிக்கலாக்கி கொடுத்து கொண்டே இருக்கும். உங்கள் நீங்கள் மட்டும்தான் இவ்வளவு யோசிக்கிறீங்களா என்று கூட நீங்கள் கேள்வி எழுப்புவீங்க.
உண்மை என்ன தெரியுமா? அது உங்களுடைய குணமாக இருக்கும். ஆனால் அதனை கட்டுப்படுத்தாததால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சில வலிகளை நிச்சயமாக தாங்கியிருப்பீங்க. அதை வெளியில் சொல்ல முடியாமல் இன்னும் அது உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறவும், இனிமே உங்களுடைய வாழ்க்கை வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு எந்த அளவுக்கு மாற்றங்கள் நடக்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள், ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். நான் அதற்கும் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு மிதுனம் ராசியின் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு உள்ளாக்கப்படும். மிதுனம் ராசி அன்பர்களை, உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் ஒரு மாய வட்டத்தில் சிக்கியது போல இருந்திருக்கும். நீங்கள் என்னதான் பண்ணாலும் வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது. ஏதாவது ஒரு வழியில் போய்விடலாம் அப்படின்னு போனாலுமே அதிலும் ஏதாவது ஒரு தடைகள் ஏற்பட்டு கொண்டேதாங்க இருக்கும். ஒரு தொழிலை தொடங்கினா கூட அதுவும் பாதியில் நின்று இருக்கும். ஒரு முடிவை எடுத்தா கூட அதிலும் ஒரு சந்தேகம் வரும். இந்த மாதிரியான சில செயல்கள் தான் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே தாங்க இருந்தது. ஆனால் வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு அந்த சுழற்சி எல்லாம் உங்களுக்கு முடிந்துவிடும். உங்களுடைய வாழ்க்கையில முதலில் நடக்கக்கூடிய மாற்றங்கள், உங்களுடைய எண்ணங்களில் நீங்கள் எதையும் அதிகமாக யோசிக்காமல், அதிகமாக யோசனை செய்யாமல் நேரடியாக முடிவு எடுக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே இனிமே மாறி விடுவீங்க. இதுவரைக்கும் உங்களுக்குன்னு இருந்த பல கேள்விகள் அனைத்தும் இனிமே சரியாக ஆரம்பிக்கும். நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு எடுத்து வாழக்கூடிய ஒரு நபராக இருப்பீர்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையை மெதுவாக மாற்ற ஆரம்பிக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். நீங்கள் இதுவரைக்கும் தவறவிட்ட வாய்ப்புகள் போலவே இன்னும் சில வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும். அதனையும் நீங்கள் தவற விடக்கூடாது. அதனையாவது நீங்கள் எப்படியாவது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்குங்க. நீங்கள் முதல்ல எதுலையும் தயக்கம் பார்க்கக்கூடாது. தயக்கம் பார்க்காம ஒவ்வொரு விஷயங்களும் இறங்கி பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக போகிவிடும். இந்த ஒரு மாற்றம் வெளியில் பெரியதாக உங்களுக்கு தெரியாது. ஆனால் உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையை முழுவதும் மாற்றக்கூடிய ஒரு மாற்றங்களாக இருக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக நல்ல ஒரு நிலைமைக்கும் போகவும் ஆரம்பிக்குங்க. உங்களுடைய குழப்பங்கள் அனைத்தும் முடியக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது. உங்களுடைய வாழ்க்கையும் தெளிவாக மாறிவிடும். தெளிவு என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்து இனிமே என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபராக மாறிவிடுவீர்கள். முடிவு எடுப்பதும் உங்களுக்கு எளிதாகவும் மாறிவிடும். நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு தன்னம்பிக்கையாக மாற ஆரம்பிக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள உருவாக்கவும் செய்யும். எனவே இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு நிச்சயமாக நடக்குங்க. நீங்களே அதனை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவு உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற ஆரம்பிக்கும். நீங்கள் இதுவரைக்கும் முடிவெடுக்க தயங்கியிருப்பீங்க. ஆனால் இப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான முடிவுகளும் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளாக மாறிவிடும். இனிமே தைரியமான உங்களுடைய பாதையை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். அதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன வேண்டுமோ அது அனைத்தும் கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் அதை எடுக்கும் பொழுது பயமானது இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதற்கு பிறகு நீங்கள் ஒரு புதிய ஒரு தன்னம்பிக்கையை நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. எது செய்தாலும் நான் இனி நம்பினால் அதனை என்னால் செய்ய முடியும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதராக நீங்க மாற ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு முடிவு தாங்க உங்களுடைய வாழ்க்கையை பல நிலைமைக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு போகும். இப்ப இருக்கக்கூடிய நிலைமையிலிருந்து நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை நிச்சயமா கொண்டு போய் விடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம், இதனை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வெளியிலிருந்து வராது. அது உங்களுடைய உள்ளுக்குள் இருந்துதான் ஆரம்பிக்கும் என்பதை உணர்ந்து கொள்வீங்க. தினமும் ஒரு நேரம் நீங்கள் உங்களுடைய மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய மொபைலாக இருக்கட்டும், எதுவுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. உங்களுக்கு கவனம் செலுத்தக்கூடிய ஒரு இடத்தில் நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். நீங்க உங்கள் மீது மட்டும்தான் கவனம் செலுத்தணும். போன் மூலியமாகவோ மற்ற நபர்களோ யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்கள் கவனத்துடன் இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு போயிட்டு உங்களுடைய சின்ன ஒரே ஒரு செயலை மட்டும் நீங்கள் உங்களுடைய மனதில் ஒரு தெளிவை உருவாக்கி கொண்டு உங்களுடைய முடிவுகள் என்ன என்பதை நீங்கள் மனதிற்குள் நினைத்து கொண்டு யாரும் இல்லாத ஒரு இடத்தில் காலையில் எழுந்து தியானம் செய்வது போல அமர்ந்து கொண்டு உங்களுடைய அதிபதி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனதில் நினைத்து கொண்டு அவர்களுக்காக நீங்கள் இதனை மட்டும் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடுங்க. இப்போ இருந்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நேரமும் ஆரம்பிக்கும். நீங்கள் இதுவரைக்கும் காத்திருந்த நேரங்கள் இதுவாகத்தான் இருக்கும்.
இப்போ இருந்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கும். அது ஒரே நாளில் பெரிய மாற்றங்களாக இருக்காது. ஆனால் தினமும் அது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக தேடி கொடுக்கும். நீங்கள் அந்த ஒரு மாற்றத்தை உணர ஆரம்பிப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் புதிய ஆரம்பமாக இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கா இல்லையா என்பதை மட்டும் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதனை கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் பதிலளிக்கிறேன். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.